காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் அது கூட சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொக்கோலி எக்கு வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்த ப்ரொக்கோலி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வந்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். அது கூட வந்து 2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஓரமாக தனியாக ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே அதிலே நம்ம வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். 2 எக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். 2 எக்கு கூட வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ப்ரொக்கோலியோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்தாக்க ப்ரொக்கோலி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லா